சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமாக. வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து சத்தமாக வாசிங்க. யோவான் 10:9 வாசிங்க பார்க்கலாம். சத்தமாக வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவர் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் என்ன சொல்வான்? உள்ளும் புறமும் சென்று எதை கண்டடைவான்? மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. எல்லாரும் வசனம் மீது கையை வச்சு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. உங்கள் சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்க. அடி நான் பிரயோஜனமான பாத்திரம், கடமையை மாத்திரம் செய்கிறேன். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமோ ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். இயேசு சொல்லுகிறார், நானே வாசல். யாரு வாசலா? யாரு வாசலா? இயேசுவே வாசல். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்னன்னா, எல்லாத்துக்கும் வழி தெரிஞ்சிட்டுனா விட கிடச்சிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வழி தெரிஞ்சிட்டுனா விட கிடச்சிரும். சொல்யூஷன் தான் பிரச்சனை. எல்லாருக்கும் ஆசை, எப்படி நம்ம வேலை கிடைக்கிறது, நமக்கு எப்படி நமக்கு கல்யாணம் நடப்பது, எப்படி நமக்கு தொழில் ஆரம்பிப்பது, எப்படி நமக்கு குடும்பத்தை நடத்துவது, எப்படி கடனை அடைப்பது, எப்படின்னு இந்த பிரச்சனையை சரி செய்வது. எவ்ரி ஹியூமன் நீட்ஸ் அ சொல்யூஷன். ஆமென். எவ்ரி ஒன் இஸ் ரன்னிங் பிஹைண்ட் அ சொல்யூஷன். ஆமென். முழு உலகமும் இஸ் ரன்னிங் பிஹைண்ட் அ சொல்யூஷன். எல்லாத்துக்கும் வழி வேணும். உங்கள் வாழ்க்கையில் காசு வந்தாலும் காசை சரி பண்ணுறதுக்கு வழி வேணும். காசு இல்லாட்டினாலும் காசை வர வைக்கிறதுக்கு வழி வேணும். ஜோமனாலும் ஜபத்துக்கு ஒரு வழி வச்சுருக்கார். ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே, அதற்கு ஒரு வழியை வச்சுருக்காரு. சபைக்கு வந்தாலும் சபைக்கும் ஆண்டவர் வழியை வச்சுருக்காரு. ரட்சிப்புனா ரட்சிப்புக்கு ஒரு வழியை வச்சுருக்காரு. ஞானஸ்நானம்னா ஞானஸ்நானம் ஒரு வழி. அந்த ஞானஸ்நானத்துக்கு ஒரு வழி, அதுக்கு ஒரு வழி. பரலோக ராஜ்யம்தான் ஒரு மனுஷனுக்கு வழி. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு வழி, அதற்கு ஒரு சப்பு வழி, அதற்கு ஒரு வழி. உலகமே வழிகள் 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 வழிகள். வழிகளுக்கு பின்னாடி போய் மனசெல்லாம் வழிகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வழிகளுக்கு பின்னாடி ஓடி 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 ஓடி. நிறைய பேர் சொல்கிறாங்க, புருஷன் ஒரு வழி, அது ஒரு வழி. மனைவி ஒரு வழி, ஆனால் ஒரு வழி. பிள்ளைகள் ஒரு வழி, ஆனால் ஒரு வழி. எல்லாம் வழியோடு சேர்ந்த வழி. எல்லாமே வழிகள். இயேசு அற்புதமாக எழுதி வச்சிருக்கார். ரொம்ப இனி உள்ளத்தின் ஆழத்தை தொடுகிற ஒரு வார்த்தை. நான் எப்போ ஜோமனாலும் என் கண்ணு முன்னாடி நிற்கிற ஒரு வசனம், நானே வாசல். யாரா? ஐயோ எனக்கு கேன்சர் வந்துருச்சு. ஒரே வசனம் தான் உங்களுக்கு வேணும், நானே வாசல். ஐயோ எனக்கு கடன் பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு, நானே வாசல். இந்த வாசலை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரிஜினல் இயேசுவை. இப்போ மேட்ரு என்னென்னா, ஒரிஜினல் வாசலை கண்டுபிடிக்கணும். இப்போ மினி அக்வாரியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது. மினி அக்வாரியம் அப்படியே போனீங்கன்னா மினி வேர்ல்டு, மினி சீ வேர்ல்டு. கடலில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துகளும் இருக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கும். அதுக்குன்னா கடல் ஆயிருமா? ஆயிடாது. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க மினி ஹெவன். எங்கள் சர்ச்சு குட்டி பரலோகம் மாதிரி இருக்கும். அதுக்குன்னு சபை பரலோகம் ஆயிருமா? எல்லாம் சொல்லிக்கிடலாம். அது வாசல், இது வாசல், இது வழி. அங்கே போனால் விட கிடச்சிரும், இங்கே போனால் விட கிடச்சிரும். ஒரே ஒரு வழி தான், ஒரே ஒரு வாசல் தான் அப்படின்னு நான் சொல்லலை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நானே வாசல். எத்தனை பேர் இந்த வாசலுக்கு கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா, நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாசலுக்கு என்னை அழைத்தபடியால் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? இந்த வாசலுக்கு என்னை அழைத்தபடியால் ஸ்தோத்திரம். அற்புதமாக சொல்லுகிறது, நானே வாசல். ஒருவன் உட்பிரவேசித்தால் என் வழியாய். யார் வழியாய்? என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் என்ன பண்ணுவானா? அவன் பணக்காரனாவான். அவன் பேய் விட்டு அவனை போகும். யார் இப்படிப்பட்ட நோக்கத்தோடு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கக்கூடாது.
அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட் வாசல் வழியாக வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம உட்கார்ந்து இருக்கிற வாசல் சரியா, நம்ம ரட்சிப்பின் அனுபவம் சரியா, வெதர் ஐ எம் அட் த ரைட் டோர். இது ரொம்ப முக்கியங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில். நம்ம ரொம்ப நிதானிச்சு அறியணும் நம்மளை. என் ட்ராக் கரெக்டாக போயிட்டு இருக்கா, என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் கரெக்டாக போயிட்டு இருக்கா, நான் அறிந்து கொண்ட இயேசு சரியான இயேசுவான அறிந்து கொண்டிருக்கிறேனா, ஆஸ் அ பாஸ்டரா இந்த சபைக்கு செய்ய வேண்டியதுனா பெர்ஃபெக்டாக கரெக்டாக நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேனா, ஒரு பிலீவரா நான் கரெக்டாக இருக்கிறேனா, இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். ஒரு விசுவாசி, ஒரு போதகர், ஒரு சபை தன் நிலை அறிய வேண்டும். அதில் முக்கியமான நிலை, நாம் சரியான வாசலில் அமர்ந்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதில் பெர்ஃபெக்டான வாசல். ஒருவன் இயேசு வழியாய் உட்பிரவேசித்தால், அப்படின்னா ஒருவனை இயேசு தொட்டால், ஒருவனை இயேசு ரட்சித்தால், ஒருவனுக்குள்ளே உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் ஏற்பட்டால் அவனுக்குள் வருகிற முதல் தாக்கம் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவானா? சண்டே கட்டடிப்பான். அது நம்ம மொசல் பிடிக்கிற நாயை, அதே மாதிரி இந்த விசுவாசிகள்கிட்ட அவங்க சர்ச்சில் வர்ற முதல் நாளே தெரிஞ்சிடும் இது மொசல் பிடிக்க போதா இல்லைன்னா வேற என்னத்தையும் பிடிக்க போதான்னு. சில பேர் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும், எவ்வளவு பண கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு நோயில் இருந்தாலும், எவ்வளவு வேதனையில் இருந்தாலும், அவங்க வரும்போது ஆண்டவர் மேலே ஒரு பற்றோடு அன்போடு வருவாங்க. சபைக்குள்ளே வரும்போது தேவன் மேலே ஒரு அணையா தாகத்தோடு வருவாங்க, ஒரு வாஞ்சியோடு வருவாங்க. அவங்க இயேசு சாமின்னு தேடி வர்றதே ஒரு தாக்கத்தோடு இருக்கும். நீங்க ஒரு பொய்யான இயேசுவோடு பயணிக்கிறீங்க, ஏதோ ஒரு மாயை வலைக்குள்ளே நீங்கள் சிக்கி இருக்கிறீங்க. நீங்க ஒரு சரியான கதவண்டையிலே நீங்கள் இல்லை. உங்கள் ரட்சிப்பின் கதவு ஒரு சரியான ரட்சிப்பின் நிலையில் இல்லை. இயேசு பின்னாடி ஆயிரக்கணக்கில் மக்கள் போனாங்க, ஆனா அவரை கடைசி வரை பின்பற்றினது ஒருத்தன் கூட இல்லை. 12 பேர் கூட எஸ்கேப் ஆயிட்டான் கடைசி நிமிஷத்துல. ஆயிரக்கணக்கான பேர் அவருக்கு பின் சென்றார்கள். இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் இருக்கலாம், ஆனா அவர் கூட இருக்கிறவங்க யாருமே கிடையாது. டு கேரி த burden of God, டு கேரி த burden of the kingdom. இயேசு பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் போனாங்க. இயேசுக்கு ஆஸ்திகளினால் ஊழியம் செய்த ஸ்திரீகள், அந்த பொம்பளைங்க மட்டும்தான் கொஞ்சம் பேர் கடைசி வரைக்கும் சிலுவை அண்டைக்கு போய் நின்னாங்க. கொஞ்சம் லேடிஸ் மட்டும்தான் அந்த சிலுவையின் மரணத்துக்கு அப்புறமா அவர் பார்க்க போனாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இயேசு பின்னாடி போனாங்க. சுகத்துக்காக போனான், மண்டவலிக்காக போனான், தைலத்துக்காக போனான், அதுக்காக போனான், இதுக்காக போனான். இயேசு செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு பைய கூட பார்க்க போல. இதுதான் இன்றைய சபையின் நிலை. நல்ல ஆண்டவரை சுயநலத்துக்காக பயன்படுத்துகிற கூட்டம். நீங்கள் பரிதவிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்துடைய அடுத்த கட்ட காரியங்களை காமிக்கிறேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வரும்போது நீங்கள் தேவனால் கைவிடப்படுவீங்க. மோசமான சூழ்நிலைகளுக்குள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தள்ளப்படும். அந்த உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் ஆண்டவருக்காக எதையும் செய்ய ஒரு மனநிலையும் ஒரு தாக்கமும் உங்களுக்குள்ள வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் கேட்குறேன், எத்தனை பேராலைக்கு இந்த செகண்ட் ஆண்டவருக்காக உங்க சொத்துக்களை ஒரு செகண்ட்ல கொடுக்க முடியும்? ஆதி அப்போஸ்தல நாட்கள் திரும்பட்டும் சொல்றிய. ஆதி அப்போஸ்தல நாட்கள் ஒரு செகண்ட்ல தான் சொந்த ஆஸ்திகளை அவங்க வித்து தேவனுக்காக கொடுத்தாங்க. இந்த ஹார்ட் நமக்கு இருக்கா? இருக்காது, முடியாது. ஆதி அப்போஸ்தல நாட்கள் வரப்போறது கிடையாது. அந்த மென்டாலிட்டி பீப்புளுக்கு கிடையாது. மக்களும் சுயநலத்துக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்களும் ஊழியத்தை சுயநலத்துக்காக தான் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பாண்ட் பிரேக் ஆகணும். ஆஸ்தியை கொடுக்குறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் மென்டாலிட்டியாவது ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு விதத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ராஃபிட் மைண்டடாகவே கடவுளை தேடுறது. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பார்,
ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், ஆண்டவர் என் குடும்பத்துக்கு எதை கொடுப்பார், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், அதை செய்வார், நொல்ல செய்வார். ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். இயேசு 12 சீஷர்களுக்கு என்ன செய்தார்? When you follow Jesus, நிறைய பேர் சொல்லுவாங்க miracles follows you. miracle உன்னை ஃபாலோ பண்ணாது. உன் மூலமா miracles நடக்கும். உனக்கு miracles ஃபாலோ ஆகணும்னு அவசியம் கிடையாது. உன் லைஃப்ல இருக்கிற பெரிய மிராக்கிளே அவர்தான். அவர் பெருசா தெரியணும் லைஃப்ல. ஆனா இன்னைக்கு நம்ம லைஃப்ல அவரை தாண்டி எல்லாமே பெருசா தெரியும். அதான் நான் சொல்றேன், உங்க ரட்சிப்பு சரியில்லை, நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவம் சரியில்லை. இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு புதிய ஒரு ரட்சிப்பின் அனுபவம் வர வேண்டும். நீங்க சரியான கதவு வழியாய் உட்பிரவேசித்திருந்தால், நீங்க ஒரு சரியான டாக்டரின் வழியா ரட்சிக்கப்பட்டிருந்தால், ஒரு சரியான ஒரு உபதேசம், ஒரு சரியான ஒரு சத்தியத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டிருந்தால், நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க முதலாவது ரட்சிக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? ரட்சிப்புனா என்ன, அதை இன்னைக்கு நான் பேச டைம் இல்லை. பின்னாடி உள்ள 2 கருத்துக்களை சொல்லிட்டு தொடர்ந்து உள்ள இயேசு சபைக்குள்ள இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்க விரும்புகிறேன். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத சபைகளுக்குள்ள என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, இவர்களின் முடிவு என்னவா இருக்கும், இந்த விசுவாசிகளின் முடிவு என்னவா இருக்கும், இந்த போதகர்களின் முடிவு என்னவா இருக்கும், சால்வேஷன்ல ஃபோக்கஸா இல்லாத சபைகளும் ஊழியர்களுடைய முடிவு என்ன அவலட்சணமா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரட்சிப்பின் அனுபவம்னா பொருளுக்கு மேலே, நகைக்கு மேலே, சேலைக்கு மேலே எதிலுமே உனக்கு நாட்டம் இருக்காது. இதை பற்றி முதல்ல பேசவும் மாட்டான், இதை முதல்ல ஃபோக்கஸும் பண்ண மாட்டான். இவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். மீதி எவனுமே ஒழுங்காக ரட்சிக்கப்படலை. அவன்கிட்ட ஏதோ இயேசு அண்டே வரும்போதே வர பெரிய பியூட்டிஃபுல்லே அதாங்க, நீங்கள் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்படுவீங்க. இந்த உலகத்தை விட்டு உங்கள் ஆன்மா அப்படியே ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐஸ்கிரீமில் இந்த ஸ்கூப்பை போட்டு சுரண்டும் போது அந்த ஒரு ஸ்கூப்பு மட்டும் என்ன பண்ணும், அப்படியே எப்படி வரும், அந்த மொத்த டப்பால் இருந்தது அப்படி தனியாக வரும். அந்த யார் கேட்காங்களோ அவங்களுக்கு அப்படி தனியாக பிரிஞ்சு வரும், அப்படி தனியாக லவுக்குன்னு நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் ஆன்மா அப்படியே தனியாக லவக்குன்னு அப்படி பிரிஞ்சு வரும். எத்தனை பேருக்கு அப்படி வந்திருக்கு? நீங்கள் வரணும் நைட்டு. அவங்க தான் கடைசி வரை தேவனுக்காக வாழ முடியும். இல்லைன்னா பாஸ்டர் உட்காந்து பஞ்சர் போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து ஒன்று தெரிஞ்சு பண்ணுவேன், ஒன்று தெரியாமல் பண்ணுவேன், இங்கிட்ட ஒன்று பேசுவேன், அங்கிட்ட ஒன்று பேசுவேன், ஒவ்வொன்றுக்காக உட்காந்து பஞ்சர் போட்டுட்டு அலைய முடியாது. நீயாவே மனம் திரும்பினா மட்டும்தான், நீயாவே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை ரட்சிப்பின் அனுபவம் இவ்வளோ கேவலமாக இருக்குது, இவ்வளோ மோசமாக இருக்கேன்னா நானாவே மாறணும்னு அப்படி உள்ளம் பாதிக்கப்படணும். சகையும் அவனாவே மாறினாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, ஏன் சபையின் ஜனங்களுக்கு உணர்வில்லையா? நான்லாம் ஒரு சின்ன காரியம் ஏதோ ஒன்று என்னை அறியாமல் செஞ்சேன்னா ஆவியானவர் உணர்த்துவார், மனசை வாதிப்பார், குத்துவார். 10-15 நாளுக்கு மனசு உருளும். சகையும் வீட்டில் இயேசு போன உடனே இயேசு சத்தியம் பேசல, டாக்டரின் பேசல, அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் உன் மனசாட்சியை வாப்லிங் பண்ணும், உன் மனசை அப்படியே கொதிக்க வைக்கும். the presence of God. இயேசு வீட்டுக்குள்ள ஆண்டவர் போன உடனே சகையு சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் அனைத்தையும் எப்படி தரேன், நான்க தனையா? அந்த ரட்சிப்பு என்பது சொல்லி வருவதல்ல, சரியான வாசல் அண்டை நீ வந்தால், இல்ல சரியான வாசல் அண்டை இயேசுவே கொண்டு சென்றால், ரெண்டுல ஒண்ணுதான். நீ அவர் பக்கத்துல போன அவரும் பக்கத்துல வந்தாலும் சரி, நீ ஒரு சரியான ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்தேன்னா தன் இயல்பாக மாற்றம் வர வேண்டும், வரும். இல்லைன்னா நீ சரியான வாசல் கிட்ட இன்னும் வரல, ஏதோ பிரதர் சொன்னாங்க சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல ஏதோ ஒரு மண்டே கழுவுற அனுபவத்தில் நீ சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்க. நீ யார் மண்டே கழுவுனாலும் சர்ச்சில் உட்காந்துருக்காது, டைம் வேஸ்ட். இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்கோ ஒரு நாள் சபையை விட்டு ஓடிடுவேன், ஆண்டவர் விட்டு ஓடிடுவேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொள்ள, ஆண்டவருக்காக நான் ஆண்டவருக்காக பரிபூர்ண ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நான் வர விரும்புகிற ஆண்டவரே. அதுக்கு முதல்ல வர வேண்டிய ஒரு தாக்கம், இந்த உலகத்தை விட்டு என் ஆன்மா முதல்ல பிரித்தெடுத்து வெளியே வர வேண்டும். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க? அந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் உலகம் யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க.
You will suffer the burdens for Christ. நீங்கள் ஆண்டவருக்காக கஷ்டங்களை சந்தோஷமா சகிப்பீங்க. அந்த ஹார்ட் இருக்கா? நான்லாம் எத்தனையோ நேரம் ஊழியங்கள் செய்யும்போது ரொம்ப டைம் ஆகும். என் பிள்ளை நிறைய நேரம் லீவ் போடுற மாதிரி ஆகும். நிறையா கஷ்டங்கள், சரீர உபாதைகள் இருக்கும். ஆனால் எல்லாமே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்குள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் நிரம்பி இருக்கிறதுனால சஃபரிங்ஸ் டேஸ்டாக தெரியும். மனுஷங்க பேசுறது ரொம்ப இன்பமாக இருக்கும். மனுஷங்க தூஷிக்கிறது இன்பமாக இருக்கும். மனுஷங்க பேசுறது இன்பமாக இருக்கும். ஏன்னா நான் வெளியே அந்த வேர்ல்டு டச்சை விட்டு வெளியே வந்தாச்சு. அதனால ஆண்டவர் உங்க கூட பேசுவார். ஆண்டவர் பேச மாட்டார். இட்ஸ் வெரி பிராக்டிக்கல். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்காக வாழ்வது. சர்ச்சுக்கு போவதல்ல, ஸ்தோத்திரம் போடுவதல்ல, கைத்தட்டுவதல்ல, ஆர்ப்பரிப்பதல்ல. என் வழியாய் உட்பிரவேசித்தால் முதல்ல அவனை ரட்சிக்கப்படுவான். பாயிண்ட் நம்பர் 2, அடுத்த வசனத்தை வாரிங்க. அவன் அடுத்து என்ன பண்ணுவான்? உள்ளம். முதல்ல மாற்றம் எங்க வருது? உள்ளம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் உள்ளத்தில் ஒரு மேய்ச்சல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்தில் மேய்ச்சல். நல்லா சத்தமாக சொல்லுங்க. உள்ளத்தில் மேய்ச்சல். அதுக்கப்புறம் தான் உலகத்தில் மேய்ச்சல், புறம்ப மேய்ச்சல். புறம்ப இருந்து மேட்டர் ஆரம்பிக்கினா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இந்த ஊழியத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. முதல்ல அவன் வந்த உடனே, பிரதர் பாவத்துட்டு மனம் திரும்புங்க. கஷ்டமாக இருக்குல்ல? பைபிள் அதை தான் சொல்லுது. கையை உயர்த்தி இல்லையா சொல்லுங்களேன். புறம்ப பிரதர் ஆரம்பிக்கணும். இப்படி தான் ஆரம்பிக்க முடியும். ரட்சிப்பின் அனுபவம் முதல்ல ரட்சிப்பில் தான் ஆரம்பிக்கும். வீட்டில் இருந்து ஆரம்பிக்காது. 10 வீடு 20 வீடு அப்படி ஆரம்பிக்காது. நீங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு வாங்க, வேலை கிடைக்கும். இன்னைக்கு இந்த ஒரு ராத்திரி நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுங்கள். நான் நிறைய பேரில் பர்சனலாக இந்த நாட்களில் மனம் திரும்புதலை பற்றி நிறைய இடங்களை நான் பேசிட்டு வரேன். பர்சனல் சால்வேஷன். இந்த ராத்திரி மனம் திரும்புங்க. ஆண்டவர் சுமத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கழுவி சுத்திகரிங்க. அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சுமத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புரவாக்குங்க. தூரமாக போகாதீங்க. இன்னைக்கு காலையில் ஆராதனை நடத்தும் போது ஆண்டவர் 2 காட்சிகளை காமித்தார். ஒன்று லோத், வாக்குத்தத்தம் பெறாமையே வாக்குத்தத்தத்தோடு பயணிச்சவன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எதை பெறாம? சத்தமா சொல்லுங்க. இந்த நோங்காம நொங்கு திம்பான்னு சொல்லுவாங்கல்ல, அவன் தான். அவன் ஜெபமும் பண்ணலை, ஆண்டவரை பார்க்கவும் செய்யலை. ஒரு நல்ல மனுஷன் கூட நல்லபடியாக போயிட்டு இருந்தான். வந்துச்சு உலக ஆசை. என்ன ஆசை? என் பிள்ளைக்கு அது தூத்துக்குடி சட்டம் அது நான் சோதம் குமாரால் தான் நான் பாஸ்டர், நான் சோதம் குமாரால் தான் நான் டிசைட் பண்ணணும். அது இந்த ஊர் எனக்கு அது இந்த ஊரில் எல்லோரும் கட்டார்த்தான் போடுறாங்க. நான் சோதம் குமாரா, கடவுள் ஒன்று எங்கே நாட்டியிருக்காரோ அங்கே தான் நீ நாட்டப்பட முடியும். எங்கேயும் போய் குப்புற நின்று நான் ரிட்டர்ன் வரும்போது நீ இருக்க மாட்ட. அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. வாக்குத்தத்தத்தோடு பயணித்தவன், இலவசமாய் பயணித்தவன். நம்மள ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்வதை காட்டிலும் நான் எப்படி சொல்லுகிறேன்னா, ஓசியா ரட்சிக்கப்பட்டவங்க. கிட்டத்தட்ட நம்ம லோத்தின் சந்ததி. இனமா கிருபையை பெற்றவங்க, சம்பந்தமே இல்லாமல் வாக்குத்தத்தத்தை பெற்றவங்க, சம்பந்தமே இல்லாமல் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தவங்க. கூட ஆபிரகாம் கூட பயணிச்சதுனால அந்த மேய்ச்சல், ஆபிரகாம் கூட பயணிச்சதுனால அவ்வளவு மேய்ப்பர்கள், ஆபிரகாம் கூட நின்னதுனால அவ்வளவு மந்தைகள். 2 பேர் ஆசீர்வாதத்தை பூமி எப்படி இருந்துச்சா? இந்த மனுஷனுக்கு என்னைக்கு இந்த அந்த தரிசனத்தை விட்டு விலக வேண்டும், அந்த கர்த்தர் கொடுத்த இடத்தை விட்டு விலக வேண்டும், கர்த்தர் கொடுத்த தேவ மனுஷனை விட்டு விலக வேண்டும். அதான் அந்த தேவன் தன்னை நடத்துகிறவனை விட்டு என்னைக்கு விலக வேண்டும், என்னைக்கு பிசாசு உள்ளத்தை ஏவுகிறானோ அவன் ஏவுவான். எவனாவது ஒருத்தன் மூலமாக வந்து ஏவுவான், வீட்டுக்குள்ளே வந்து ஏவுவான்,
அந்த ஆசையை காமிப்பான், இந்த ஆசையை காமிப்பான். நான் அமெரிக்கா போட்டுமான்னு கேட்பான், எங்கே போட்டுமான்னு கேட்பான், எல்லாம் போட்டுமான்னு கேட்பான். எல்லாம் சோதம் குமாரா தான். கடைசியில் பிள்ளை மேலே கை வைப்பான். ரெடியாக இருந்துக்கோங்க. கடைசியில் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்புவார். ஆபிரகாம் நல்லவன், ஏதோ உங்களுக்காக பரிந்து பேசிட்டான். நான் நல்லவன் கிடையாது. இதெல்லாம் இந்த ஆசைகள், இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்காக இல்லாமல் லோத்து வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பெருசா தெரியல. ஆசைகள் எதுக்கு இப்படி ஆன்னு ஆசை இருக்கும்? ஆண்டவர் நல்லா வச்சிருந்தார், நல்லா ஆசீர்வச்சிருந்தார், நல்லா ஆபிரகாம் கூட நல்லா இருந்தான். 2 பேர் ஆஸ்திய பூமி எப்படி இருந்துச்சான்? இதுக்கு மேல எனக்கு ஏதாவது தேவையா? தேவைப்பட்டுச்சு. என்ன தேவைப்பட்டுச்சு? இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒன்று இருந்துச்சு. யாரு? நான் அழகா கண்டுபிடிச்ச ஒரு காரியம். பின்னாடி ஸ்க்ரூ கொடுக்குற ஒருத்தி இருந்தா. அது வேதாமத்தில் முன்பகுதியில் வராட்டினாலும் பின்பகுதியில் கர்த்தர் காரணம் இல்லாமல் யாரையும் தண்டிப்பதில்லை. லோத்து மேய்ப்பர்களுக்கு சண்டை வந்தாலும், வீட்டில் பிரச்சனைகள் வந்தாலும், அந்த புருஷமா தரிசனத்தை விட்டு விலக நினைச்சாலோ, குடும்பத்தில் ஒரு ஆளாவது என்ன பண்ணணும்? தரிசனத்தை விட்டு பிள்ளைங்க விலகும் போது, தரிசனத்தை விட்டு புருஷன் விலகும் போது, தரிசனத்தை விட்டு நம்முடைய மனைவி விலகும் போது, அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி மெம்பராவது வாயை திறந்து என்ன பண்ணணும்? இல்லை, இது தேவ சித்தம் அல்ல, இது தேவனுடைய தரிசனம் அல்லன்னு பேசணும். இங்கே லோத்து போய் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்? உமர் மேய்ப்பர்களும் எனது மேய்ப்பர்களுக்கும் சண்டையாக வர்றது. உடனே பின்னாடி மனைவி கரெக்ட், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கரெக்ட். கடவுளை பார்த்தார். நீ இவனையா கரெக்ட் பண்ற? இரு, நான் உன்னையே கரெக்ட் பண்றேன். நீ இருக்கிற வரைக்கும் லோத்து தேர மாட்டான். உன்னையே க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னைக்குமே தரிசனத்தை விட்டு விலகினோம்னா, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தது ஒரு ரட்சிப்பின் சந்ததியை உருவாக்குவதற்காக. லோத்துவை கூட வச்சு அவனுக்கு பூமி கொள்ளக்கூடாத அளவுக்கு ஆசீர்வச்சது இவனுங்க எல்லாம் ஒரு தேவ சந்ததியை உருவாக்குறதுக்காக தான் கடவுள் இவனை பிளஸ் பண்ணி கொண்டு போயிருக்கா. குறுக்க வந்தது ஒரு சனி. சண்டை வந்துச்சு. என் மெய்ப்பர்களுக்கும் அவன் என்ன பிரச்சனை? அது சண்டையா இருந்துச்சு இல்லை, அதனால நாங்கள் ஓடி போயிட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரே சண்டையா இருந்துச்சு இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரே சண்டையா இருந்துச்சு. ஏன் பிரதர் வீடை விற்றீங்க? அது ஒரே சண்டையா இருந்துச்சுல. பிரதர், வீடை விற்பது கர்த்தருடைய சுத்தம் அல்ல, நீ நிலைத்திருப்பதே கர்த்தருடைய சுத்தம். தரிசனத்தை இன்னைக்கு மக்கள் இழக்கிறாங்க. அது ஏன்னா அந்த ரட்சிப்புக்காக ஒரு தாக்கம் அல்ல, அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு வேணும். அவனுக்குள்ள வரும்போது உள்ள முதல்ல கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கார், அடுத்து புறம்பே மாற்றத்தை கொடுக்கார். ஒரு சரியான வாசல் இல்லைன்னா அவன் எங்கிருந்து ஆரம்பிப்பான்? தலகுப்புற ஆரம்பிப்பான், புறம்பே. அதுக்கப்புறம் அவங்க அவன் கடைசியில் அவன் போய் தேர மாட்டான், அவன் புறம்பே செத்துருவான். அவன் பாளையத்துக்கு புறம்பே எல்லாம் என்ன பண்ணிடுவானுங்க? செத்தே போயிடுவானுங்க. புறம்பே இருந்து ஆரம்பிச்சா உள்ளே, அதுக்கப்புறம் புறம்பே. எடுத்துக்காட்டுக்கு சில வசனங்களை வாசிக்கலாம். நாம் யார்? நாம் ஏன் மேய்ச்சலை கண்டடைய வேண்டியவர்கள்? நமக்கு ஏன் ரட்சிப்பின் அனுபவம் தேவை? சங்கீத புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். சத்தமா வாசிங்க. சங்கீதம் 100:3 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கிறார். நாம் அவர் who we are, நாம் அவர் ஜனங்களோ. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாம். நம்மளாம் யார்? அவருடைய முதலாவது நம்மளாம் யார்? அவருடைய
ஜனங்கள். அடுத்து நம்மலாம் அவருடைய மேய்ச்சல். அடுத்து நம்மலாம் அவருடைய ஆடுகளமாய் இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு நாயாக இருந்தால் கடவுள் எப்படி விட்டுருவார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்மலாம் ஒரு நாயாக இருந்தோம்னா கடவுள் ரோட்டில் அவுத்து விட்டுருவார். இப்போ நிறைய பேருக்கு ஒரே கவலை, ஏன் கடவுள் எங்களை இவ்வளவு நெருக்கிறார்? ஏன் கடவுள் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கடி வச்சுருக்கார்? ஏன் எங்களுக்கு இவ்வளவு பிரமாணம்? ஏன் எங்களுக்கு இவ்வளவு சத்தியம்? ஏன் எங்களுக்கு இவ்வளோ கோட்பாடம்? ஏன்னா நீ நாய் அல்ல, நீ என்னது? ஆடு. எது பெட்டரு? ஆடுகளுக்கு மெய்ப்பன் எதை கொடுக்கிறான்? மேய்ச்சலை கொடுக்கிறான். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக எதை கொடுத்திருக்கிறான்? இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களை நல்ல ஆடுகளாக சமர்ப்பிக்க விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க, ஆண்டவரை இந்த நாள் முதல் உங்க சத்தத்துக்கு செவி சாய்க்கிற நல்ல ஆடுகளாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எடுங்க பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. இந்த மந்தைக்கு, இந்த நல்ல ஆடுகள், இந்த நல்ல மேய்ச்சலுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேய்ச்சல் மந்தைக்கு விரோதமாக இந்த கடைசி நாட்களில் சபையை தாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஆவிகள் என்ன? மாந்திரிகம் சபையை தாக்க முடியாது, பில்லி சூனியம் சபையை தாக்க முடியாது, ஏவல் சபையை தாக்க முடியாது, எந்த அந்தகார வல்லமைகள் சபையை தாக்க முடியாது. ஆனாலும் சில பொல்லாத வல்லமைகள் சபையை தாக்குவதற்கு சில வாசல்கள் இருக்குது என்பதை நான் காமிக்க விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். அதற்கு விசுவாசிகள் இடம் கொடுத்தால் இந்த ஆவிகள் உங்களை தாக்கும். இந்த தாக்குதலுக்கு நீங்கள் மாட்டுவீர்கள். வாசிங்க பார்க்கலாம். யோவான் 10:7 வாசிங்க. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி திரும்ப சொல்லுகிறாரு, மறந்துடாதீங்க, நானே ஆடுகளுக்கு வாசல். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வார்த்தை, என்னுடைய சிலுவை, என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம் தான் ஒரு சபைக்கு வாசலாய் இருக்க முடியும். சிலுவையில் அவர் சிந்தின இரத்தம் மட்டும்தான் சபைக்கு வாசலாக இருக்க முடியும். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. தூத்துக்குடி சபைக்கு ஒரு வாசல், திருநெல்வேலி சபைக்கு ஒரு வாசல், அமெரிக்காவில் ஒரு சபைக்கு வாசல், அப்படிலாம் கிடையாது. கல்ச்சர் that it doesn't determine the doors of the church. blood of Jesus, word of Jesus. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தை. இன்னைக்கு இந்த ரெண்டு மூலமாக தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. இது ரெண்டும் ஒரு சபைக்குள்ள நிறைவாய் இருக்கும் பொழுது அந்த சபைக்கு கர்த்தர் வாசலாய் இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமே. நான் சொல்லட்டுமா? நீங்கள் என்னதான் இயேசுவை முகமுகமாக பார்த்தாலும் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லைன்னா வேஸ்ட். ஏடா பிசாசு இயேசுட்டியே நேருக்கு நேர் வந்து விட்ட 3 தடவை நல்லா பேசினவன், ஜாலியாக பேசினவன் வந்து பேசுகிறான், கல்லெல்லாம் அப்பமாக்கணும். இப்போ நீங்கள் இயேசுவை கண்களை மூடினேன், இயேசுவின் அருகாமையில் தோன்றினார். தோன்றட்டும். யோபுவை அழிக்கிறதுக்கு பிசாசு பிதாட்ட போய் பெர்மிஷன் வாங்குறான். ஏன் பிசாசால கடவுளுக்கு முன்னாடி நிற்க முடியாதா? நிற்கலாம் முடியும். அவனால நிற்க முடியாத ஒரே இடம், அவன் தோற்று போன ஒரே இடம், அவர் வார்த்தையினால் அவனை ஜெயித்தார். தோன்றட்டுமே இயேசு, எனக்கு என்ன? அவன் சொல்லுவான், எனக்கு என்ன? அவன் பிதா கூட இருந்தவங்க, அவன் தேவனோட பேசுவான், அவனுக்கு எல்லா அக்சஸும் இருக்கு. அவன் வல்லமையே கர்த்தர் உரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு அற்புதமாக சொல்லுகிறார், இதோ வருகிறான் இந்த உலகத்தின் அதிபதி. அவனுக்கு பேர் என்ன? இயேசு பிசாசுக்கு கொடுக்கிற பேர் என்ன? இதோ வருகிறான் இந்த உலகத்தின் அதிபதி, என்னிடத்தில் அவனுக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளை தொட முடியாது. 100% தொட முடியாது. ஆனா ஏன் எந்த வழியாய் நம்ம சூஸ் பண்ற வாசலை பொறுத்து அவனுக்கு நம்ம கதவுகளை திறக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. அப்படின்னா அவன் என்னிடத்தில் செயல்படுத்தக்கூடிய சகல கதவுகளையும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? அடைச்சி வச்சிருக்கிறேன். If you open the doors, he will come. If you open the door for Jesus, Jesus will come. நீங்க கதவை நீங்க ஆண்டவருக்கு திறந்தீங்கன்னா ஆண்டவர் வருவார். நீங்க கதவை பிசாசுக்கு திறந்தா கண்டிப்பா பிசாசு வருவார். நீ கதவை திறந்து கொடுத்தா போதும், அவன் பிசாட்டு வரப்போ. ஏன் கஷ்டப்பட்டுலாம் ஓதுறீங்க? ஓதலாம் அவசியம் கிடையாது. இந்த வசனத்தை நல்லா வாசிங்க.
இயேசு அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்க. என்னவா? எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும். இயேசு யாருக்குமே மரியாதை கொடுக்கல. அத்தனை பேரும் கல்லன்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில. அவருக்கு வயசு என்ன, இப்படி பேசி விட்டாரு. ஐயோ, இயேசுக்கு ஒரு லெட்டர் போடுறீங்களா? இயேசுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் போடுறீங்களா? இயேசு சொல்றாரு, கள்ளப்பையில கல்லன் தான் சொல்ல முடியும். ஜனங்களுக்கு கள்ளப்பைகளை காமிச்சு கொடுக்கணும், சபைகளுக்கு கள்ளப்பைகளை காமிச்சு கொடுக்கணும். நம்ம யாரையும் புண்படுத்தக்கூடாது, நம்ம யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது. கல்லன்களை காமிச்சு கொடுத்தாதான் ஆடுகள் தப்பிக்கும். இந்த இடத்துல போனீங்கன்னா 10 நாய் நிற்கி, நான் ரோட்டில் நீங்கள் இந்த சைடு நேரத்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காரில் போகும்போது அது முக்கில் இருக்கிறவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு அங்கே ரோடு தோண்டி போட்டுருக்காங்க, ஃபுல்லாக புல்டோஸ் வச்சு கொத்தி போட்டிருக்காங்க, போகாதீங்க அப்படின்னு. ஆனால் நான் போனேன், எனக்கு நான் நம்பிக்கை, எங்கேயாவது கொஞ்சம் இடம் கிடைக்க. போக முடியலையே, நல்ல ஒரு 3/4 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டானு, எங்கேயும் நான் அவ்வளோ முடியல. பின்னாடி வண்டி முன்னாடி வண்டி. போ, தெரியப்படுத்தணும் ஜனங்களுக்கு. சத்தியத்தை சபை போதிக்கிறது மட்டும் சபை கிடையாது, கள்ள உபதேசங்களை தெரியப்படுத்தணும். பவுல் நிருபங்களுக்கு எழுதும் போது எழுதுகிறார், அரிமையும் பிழைமையும் அப்படிப்பட்டவர்கள் அறிவை பிழையை போல் படுகிறவர்கள். ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த கட்ஸ் வேணும் ஒரு பிரீச்சருக்கு. அப்படி அவன் சரியில்லைனா அந்த கள்ள பயிலுக்கு இவன் உடனாளின்னு அர்த்தம், இவனை கூட்டு கல்ல கமிஷன் வாங்குறான்னு அர்த்தம். சும்மா யாரையும் குற்றம் சாட்டுவது வேறு, பர்சனல் லைஃப்ல ஒருத்தனை சொல்றோம்னா அது வேறு. நம்முடைய ஊழியங்களை யாரையும் குற்றம் சாட்டுவதல்ல. இவன் அவளை வச்சிருக்கான், அவன் இவளை வச்சிருக்கான், இந்த குற்றம் வேலையை நம்மகிட்ட கிடையாது. ஏனால் நீங்கள் மற்றவர்களை நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படக்கூடாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் இருந்து குற்றம் சாட்டுறது வேற. ஆனால் உபதேசத்தையும் சபைக்கடுத்த தேவ பக்தி விருத்தியும் சபைக்கு காமித்து கொடுப்பது கட்டாயமான ஒன்று. ஜனங்கள் வாயை திறந்து இதெல்லாம் பேசணும், சொந்தக்காரங்கிட்ட பேசணும், தெரிஞ்சவங்கிட்ட பேசணும், இப்படிப்பட்ட சபைக்கு போறவங்கிட்ட பேசணும். நீ போற இடம் சரியில்லைன்னு பேசணும், பல்ல இழிச்சிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. கடைசி நாட்களா இருப்பதனால எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாம், இயேசு தைரியமா சொல்லுகிறார், எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாம், நான் தைரியமா பிரசங்கம் பண்றேன், எனக்கு பயமே கிடையாது, தைரியமா. உங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாம். அப்போ யாரெல்லாம் இவங்க? எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாம், சத்தமா சொல்லுங்க, எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாம். ரீசன் ஏன்னா ஆடுகள் அவர்களுக்கு. அப்ப ஆடுகள் யாருக்கு செவி கொடுக்க கூடாது? கள்ளர்களுக்கு ஆடுகள் என்ன பண்ணக்கூடாது? மேல இருக்கவங்களாம் கை தூக்கி சொல்லுங்க, கள்ளர்களுக்கு ஆடுகள் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் சொல்றாரு, செவி கொடுக்கவில்லை, செவி கொடுக்க கூடாது. வீட்டில் ஒரு கோட்டிக்கார பையன் உட்காந்து கோட்டிக்காரத்தனமா பேசுறானா, கிளம்புங்க பிரதர், நான் வெளியே டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். அப்படி இழுக்க கூடாது. அந்த ஆவி இறங்கும், அந்த ஸ்பிரிட் இறங்கும் குடும்பத்துக்குள்ள. அந்த ஸ்பிரிட், அந்த சேம் கல்லாவி இறங்கும். வேதம் சொல்லுகிறது, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் ஒரு கல் ஆவி கொண்ட மனுஷனை வீட்டுக்குள்ள ஏத்துறீங்கன்னா அந்த ஸ்பிரிட் குடும்பத்தில் இறங்கும். இன்னைக்கு இல்லாட்டால் நாளைக்கு உன் பிள்ளையை தாக்கும். தாக்குச்சா? சோதம் குமாராவை ஏற்றுக்கொண்டார்கள். லோத்து மனைவியும் அற்புதமாய் பிள்ளைகளை தாக்கினது. வீட்டுக்கு வந்த தேவ தூதர்களை அசிங்கத்துக்கு அழைத்தார்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் லோத்து பரிசுத்தவான், நீதிமான். அததான் ஆண்டவர் அட்ரஸ் பண்ணி கேட்கிறாரு. ஆபிரகாம் அட்ரஸ் பண்ணி கேட்கிறான், ஒரு நீதிமான் இருந்தால் பட்டணத்தை என்ன பண்ண மாட்டீங்க? அப்ப என்ன பிரச்சனை? லோத்து பிள்ளைங்க நாசமா போனதுக்கு accepting the people, accepting the fallen people, விழுந்து போனவர்களை ஏற்றுக்கொள்வது நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். விழுந்து போனவர்களோடு கலப்பிடம் வைப்பது, விழுந்து போனவர்களிடம் சம்பந்தம் கொள்வது, விழுந்து போனவர்களிடம் காரியங்களை வைத்துக் கொள்வது, விழுந்து போன குடும்பத்தினிடம் உறவு வைத்துக் கொள்வது, விழுந்து போனவர்களிடம் ஜெபிப்பது, விழுந்து போனவர்களிடம் தலையை கொடுப்பது
நிச்சயம் உங்களுக்கு குடும்பத்தை சீர்குலைய பண்ணும். ஏன்? எந்த விழுதலா இருக்கட்டும், பெண் விழுதலா இருக்கட்டும், சத்தியத்துல விழுந்து போயிட்டானா, பேசுற சத்தியம்ல கட்ஸ் இல்லாம பேசுறானா, அவன்கிட்ட நீ வர வச்சியா, முடிஞ்சது உன் கதை. உன்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை சோலி முடிஞ்சது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு உன் தசம பாகத்தை கொடுக்கியா, சத்தியம் பேசாத இடங்கள்ல போச்சு உன் பாதுகாப்பு. ஆவிக்குரிய மண்டலங்கள்ல உன் பாதுகாப்பு போச்சு, உன் குடும்ப சமாதானம் நாசமா போச்சு. எழுதி வச்சுக்கோ. இட்ஸ் a strong, அடிச்சு சொல்லுவேன், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பாதுகாப்பு, குடும்ப பாதுகாப்பு, குடும்ப சமாதானம், கணவன் மனைவி ஒற்றுமை, இது எல்லாமே நீங்க அதான் சொல்றல, சோதம் குமாராவை ஏற்றுக்கொண்டது போல சில சோதம் குமாராவின் ஊழியங்கள் இயேசு அற்புதமாய் சொல்லுகிறார். எனக்கு முன் வந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள், என் ஆடுகள் அவர்களுக்கு என்ன பண்ணவில்லை. அப்ப கடைசி நாட்கள்ல ஆடுகள் சரியான வாசல் பக்கத்தில் நிக்கணும்னா the most important thing, நாம் எதற்கு செவி கொடுக்கிறோம் என்பதில் ஆடுகள் செம்மையா இருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20:29 பவுல் எவ்வளவு துக்கப்பட்டு எழுதுகிறார் பாருங்க. நான் சபையை எவ்வளவு நல்ல சபையா நான் ஒப்படைக்கும் போது எப்படிப்பட்ட காரியங்கள் சபையை பாதித்து விட்டதுன்னு சொல்லி. அப்போஸ்தலர் 20:29 வாசிங்க பார்க்கலாமா? நான் போன பின்பு, சத்தமா வாசிங்க, மந்தைய தப்ப விடாத. தப்பினாலும் தப்பலாம்னு இல்லை, மந்தைய தப்ப விட மாட்டானுங்க. சத்தமா சொல்லுங்க, மந்தைய தப்ப விடாத. சத்தமா வாசிங்க. என்ன ஓநாய்களா இவனுங்க? கொடிதான ஓநாய்கள். உங்களுக்குள்ளே வரும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். சபைக்கு தீர்க்க தரிசனம் இதுவா தான் இருக்கணும். என்ன கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு தீர்க்க தரிசனம் இனிமே இதுவா தான் இருக்கணும். என்ன மேல இருக்கவங்களாம் கை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. பவுல் ப்ராஃபஸை பண்ணுகிறார். நான் போனதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் 2 மாடி வரும் அப்படி சொல்லல. நான் போனதுக்கு அப்புறம் மந்தைய தப்ப விடாத கோட்டிதான. இந்த ஓநாய்களுக்கு என்ன ஓநாய்கள் பேர்? அந்த ஓநாய் பேரு இது என்ன ஓநாயா? கோட்டிதான ஓநாய்கள் தூத்துக்குடிக்குள்ளே உங்களுக்குள்ளே வரும். வாசிங்க, சத்தமா வாசிங்க, சத்தமா. உங்களில் சிலர் எழும்பி, சத்தமா வாசிங்க. என்னவா ஏண்டா விசுவாசிகள் இழுத்தாலும் பரவாயில்ல, யாரை இழுப்பாங்களா? சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி. சத்தமா வாசிங்க. என்ன பண்ணும்படி? இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். வாசிங்க தொடர்ந்தா. ஆனாலும் நான் 3 வருஷமா இரவும் பகலோ, வாசிங்க, கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக்கொண்டு வந்ததை நினைத்து தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கடா, கொஞ்சமாவது ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாமா? இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும், சத்தமா வாசிங்க, என்னவா, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளோம். இங்க இதுதான் மிஸ் ஆகி போகிவிடும். இந்த மாறுபாடான உபதேசம் போதிக்கப்படும் போது இந்த பாயிண்ட தூக்கிடுவானுங்க. பக்தி விருத்தி பரிசுத்தம் இது 2ஐயும் தூக்கி போட்டுட்டு அடுத்து மீதி எல்லாம் போதிக்க ஆரம்பிப்பாங்க. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. உங்கள் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு. என்ன வசனத்துக்கு? வேற வழி தெரியல. நானும் அதை தான் சொல்லுகிறேன். இந்த கூட்டம் திருந்துற மாதிரி தெரியல. the only one way, கிருபையுள்ள வசனத்துக்கு இந்த பீஸ் சர்ச்சை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா இந்த வசனம் மட்டும்தான் இந்த மக்களை பாதுகாக்க முடியும், இந்த மக்களை வழிநடத்த முடியும். இந்த வசனம் மட்டும்தான் இந்த லூசு கூட்டத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நிலைநிறுத்த முடியும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க சத்தமா, கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்றேங்க, அழைக்கப்பட்ட பிள்ளைகள் சத்தியத்தில் உண்மையிலே உங்க மேல கர்த்தருடைய காலிங், அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், அன்பு, ஆண்டருடைய அன்பு இருந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட விதத்தில் எவனாவது உங்களை வஞ்சித்தானா கடவுள் உங்களை எப்படினாலும் வெளியே கொண்டு வருவார். கற்றுக்கொண்டவைகளை நிலைத்திருங்க.
அது நாசமாக போகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அது நரகத்துக்குன்னு கர்த்தர் நியமிச்சு வச்சிருப்பார். அவங்கள ஆண்டவர் கண்டுகிடவே மாட்டார். ஆனால் கர்த்தர் நேசிக்கிற புத்திரன் என்ன பண்ணுவார்? சிச்சிப்பார். உங்க அக்காவுக்கு செட் ஆகலாம், ஆனால் உனக்கு செட் ஆகாது. உன் தங்கச்சிக்கு செட் ஆகலாம், உனக்கு செட் ஆகாது. உங்க அண்ணனுக்கு செட் ஆகலாம், உனக்கு செட் ஆகாது. அவர்கள் எல்லாரும் பார்க்கலாம் நீ விசேஷமானவன். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அநேக நேரம் கர்த்தர் அடித்து உணர்த்தும் போது நான் சொல்ற ஒரே விஷயம், ஆண்டவரே எல்லாரையும் அடிக்க மாட்டேங்கிங்க, என்னை அடிக்கிங்க அப்படி கேட்க மாட்டேன். எல்லார காட்டில் என்ன பண்றீங்க? நேசிக்கிறீங்க. முட்டாள்தனமான கேள்வி வைக்கக்கூடாது. எல்லார காட்டில் என்ன பண்றீங்க? நேசிக்க. அவனை ஒப்பு கொடுத்துட்டீங்க பிசாசுக்கு, அவனை நரகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. கடவுளே கைவிட்டதுக்கப்புறம் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்களே இனிமேல் எல்லாம் யார் கையில்? ஆமாம், சில பேர் வாழ்க்கையை பார்த்தா அப்படி தான் தோணும், இனிமேல் யார் கையில்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இனிமேல் நம்ம ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும்னா மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் மாறுபாடானதை போதிப்பாங்க. அதில் பாயிண்ட் நம்பர் 1, புறம்பானதை அதிகமாய் தேட வைப்பார்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த புறம்பான நோக்கம் அதிகம் இருக்கும் என்றால் நீங்கள் 100% மாறுபாடான ஒரு ரட்சிப்பில் இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு மாறுபாடு உங்கள் ரட்சிப்பில் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 2, எப்போ பார்த்தாலும் உலக கவலை நெருக்குகிறதா, ஏதோ ஒரு வித்தியாசமான ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள ஒரிஜினல் ரட்சிப்பு இல்லை. பக்குவமடைங்க, ரட்சிக்கப்படுங்க. எபிரேயர் 13:17 எடுத்து சத்தமா வாசிங்க. எபிரேயர் 13:17. ஒருத்தர் யோவான் 10:11-12 முடிக்கிறேன். எபிரேயர் 13:17 சத்தமா எடுத்து வாசிங்க. எபிரேயர் 13:17 வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக, சத்தமா வாசிங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால், விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு. இதுதானே ரொம்ப கஷ்டம். நாங்கள் கீழ்ப்படிவோம் பாஸ்டர், அடங்கலாம் மாட்டோம். நாங்களாம் நிமிந்துல பாஸ்டர் அலைவோம். எங்கள் காலர் ஒரு நாளும் கீழே இறக்கி விட்ட சந்தர்ப்பமே கிடையாது. நாங்கள் சேலை கட்டினாலும் நாங்கள் தூக்கி தான் கட்டுவோம், நாங்கள் சட்டையை போட்டாலும் நாங்கள் எப்படி போடுவோம்? இப்படி தானே நாங்கள் தூக்கிட்டு நடப்போம். ஏன்னா நாங்கள் ஆடு இல்லை, நாங்கள் சீறி பாயும் காளை, ஜல்லிக்கட்டில் அடங்காத காளை. எந்த காளையும் கர்த்தர் அடக்குவார், எந்த கொம்பையும் கர்த்தரால் அடக்க முடியும், எந்த பெட்டி பாம்பையும் கடவுளால் பிடிக்க முடியும். வேதம் சொல்லு, உங்கள் நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு. ஒரு பாஸ்டரால ஒரு ஆத்துமாக்கு, இப்போ இத்தனை ஆத்துமாக்களுக்கு முன்னாடி நான் அழகான ஒரு பிரசங்கம் பண்ணலாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு வீடு கட்டுகிறார், இயேசு வீடு கட்டுகிறார் அப்படின்னு அழகான அவங்களை நடத்த முடியும். ஆனா உங்க ஆத்துமாக்கு நான் உத்தரவாதம் பண்றதுனால நீங்க நரகத்துக்குள்ள இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் லிட்ரலா நீ நரகத்துக்குள்ள போறதை என்னால பார்க்க முடியாது. உன் குடும்பம் லிட்ரலா உலகத்துக்குள்ள போய் அடுத்த செக்மெண்ட் உலகம்தான் சொல்லி கையை விரிச்சிட்டு சபையின் ஜீவத்தை விட்டு வெளியே போய் நீ நாசமா போறதை என்னால பார்க்க முடியாது. உங்களை நடத்துகிற நான் உங்கள் ஆத்துமாக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியினால நான் இப்படி தான் பேசுவேன். ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் செய்யறதுனால பாலிஷாலாம் பேச மாட்டேன். அது 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 அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இப்படி பேசுறானுங்க சில பேர், கவனிச்சிருக்கீங்களா? சில பேர்ட்டெல்லாம் ஆலோசனைன்னு கேட்க போங்களேன். அது வந்து அப்படியும் இருக்கலாம், அப்படியும் கோல் அடிச்சுக்கிடுவாங்க, இப்படியும் கோல் அடிச்சுடுவாங்க. ஆக மொத்தத்தில் என்ன நினைக்காங்க, நம்ம எதுவும் சொல்லி மாட்டிக்கிட கூடாதுப்பா. அப்படி சில பேரை பார்த்துருக்கீங்களா? பேசும்போது அப்படியும் சொல்லுவாங்க, இப்படியும் சொல்லுவாங்க. பாஸ்டர் வீடு வாங்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்லாங்காக சொல்ல, பிரதர் வாங்காதீங்க பிரதர், வாங்கினா மாட்டிக்கிடுவீங்க.
ஒருவேளை நான் சொல்கிறது கஷ்டமாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வரும்போது பயங்கர உற்சாகத்தோடு வருவாங்க. ஐயோ பாஸ்டர் இன்னைக்கு நான் வீடு வாங்க சொல்லிடுவேன், நம்ம உடனே வாங்கிடலாம். நம்ம தப்புன்னு சொல்லிடுவோம், ஐயோ வாங்காதீங்க நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க, உடனே மனசு கஷ்டமாயிடும். இது சில பேர்கிட்ட போய் கேளுங்களேன், நம்ம வாங்கலாமா வேண்டாம், உடனே அவங்க சொல்லுவாங்க அது வந்து நாங்கள் வாங்கலாம், நீங்கள் வாங்குங்க, உங்கள் சூழ்நிலையை பார்த்துக்கோங்க. தம்பி உத்தரவாதம் பண்ண தெரியலையா, வேற ஏதாவது தொழில் பண்ணிப்பாரு போ. ஒரு ஊழியக்காரன் ஒரு கல்யாணமா உத்தரவாதம் பண்ணணும். ஒரு ஊழியக்காரன் ஒரு பிஸ்னஸா உத்தரவாதம் பண்ணணும். வெதர் இட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இட்ஸ் செகண்டரி. விசுவாசிகளுக்கு உத்தரவாதம் பண்ணணும். ஒரு சுகவீனமா ஹாஸ்பிட்டல் போ, நல்லாவ உத்தரவாதம் பண்ணணும். பயந்து செத்துறக்கூட, ஐயோ நம்ம போய் ஜோமன்டா செத்து போயிட்டான்னா அப்பனா என்ன அர்த்தம்? உள்ள சரக்கு இல்லைன்னு அர்த்தம், உள்ள மேட்டர் இல்லைன்னு அர்த்தம், லீடிங் கிடைக்கலன்னு அர்த்தம். கடவுளுக்கும் அவங்களுக்கும் லீடிங் வயிறு அந்து போச்சுன்னு அர்த்தம். ஏதோ தம்பி மேனேஜ் பண்ணி கொண்டு போறாருன்னு அர்த்தம், ஒப்பேத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆத்துமாக்கு உத்தரவாதம் வேண்டும். கடைசி நாட்கள்ல சபை உத்தரவாதம் கொடுக்குது உங்களுக்கு. இந்த பீஸ் சர்ச் இங்குள்ள விசுவாசிகளுக்கு உத்தரவாதம் கொடுக்குது. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த பீஸ் சர்ச் பாஸ்டரா உங்க ஆத்துமாக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். நீங்க பரலோகம் வந்து சேர்வீங்க. என் சத்தத்தை கேட்டீங்கன்னா பரலோகம் வந்து சேர்வீங்க. என் சத்தத்தை ஒருத்தன் கேட்டான்னா அவன் 2 நிமிஷம் என்னை ஏசுவான், 3வது நிமிஷம் சரி இதை செஞ்சுதான் பார்ப்போமே நினைப்பான். என் சத்தத்தை ஒருத்தங்க கேட்டீங்கன்னா 2 நிமிஷம் கோபம் வரும், 3வது நிமிஷம் இல்லை சரி ஆண்டவருக்காக இதை செய்வோம், பரவாயில்ல நீ கோபப்பட்டாலும் பரவாயில்ல, சத்தியத்தை கைக்கொள்ள ஆரம்பி. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்கு ஜோக் பண்ணக்கூடாது. உங்கள் ஆத்துமா வச்சு என்ன பண்ணக்கூடாது? ஜோக் பண்ணக்கூடாது. பொண்டாட்டிகிட்ட ஒரு கதை, புருஷன்ட்ட ஒரு கதையாக ஜோக் பண்ணக்கூடாது. சில பேரும் ஜோக் பண்ணி விடுவானுங்க. ஜோக் பண்ணுற இடம் இல்லை, உத்தரவாதம் பண்ணுகிற இடம். அப்படி உத்தரவாதம் பண்ணும்போது என்ன நடக்கும்? அவர்கள் துக்கத்தோட அல்ல, அடுத்த வாசிங்க, எப்படி செய்யணுமா? சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. வேதம் சொல்லுது என்ன பண்ணணுமா? உனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை சுயாதீனமான வாழ்க்கை தான். ஆனால் சில விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய விஷயங்களில் டு த பாஸ்டர் டு த சர்ச் நீங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படின்னு மொட்டையாக நீ பாட்டிட்டீங்க. கீழ்ப்படிந்து என்ன பண்ணணுமா? நீங்கள் அடங்குங்கள். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால். சில பேர் சொல்கிறீங்களா, ஏன் பாஸ்டர் ஜோமனி எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்கி? அப்போ நான் உங்களுக்கு துக்கத்தோட ஜோம் பண்ணுறேன்னு அர்த்தம். இந்த கேஸ் வந்து துக்கப்படுத்துதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கேட்கணும், பாஸ்டர் கடவுள்கிட்ட போய் கேட்ட மாதிரி என்கிட்ட வந்து கேட்கணும், பாஸ்டர் உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நான் செஞ்சேனா அப்படின்னு நீங்கள் கேட்டு அதை சரி பண்ணாதான் அடுத்து நான் ஜோம் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். இல்லை அது வரைக்கும் எதுவும் நடக்காது. நான் வாயால் தான் சொல்லிகிட்டு இருப்பேன், உங்களுக்கு ஒரு வீடு வேணும் நான் ஜோம் தான் பண்ணுவேன், நடக்காது. உனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும் நான் ஜோபம் தான் பண்ணுவேன், நடக்காது. உன் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கணும் ஜோபம் தான் பண்ணுவேன். நீ என்கிட்ட வந்து கேட்கணும். நான் சொல்லுவேன் என்ன துக்கத்தை நீ பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்? சண்டே காலையில் 8:45 வான்னு சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமை லீவ் போடாமல் வான்னு சொல்லுவேன். நான் என்ன 10 கோடி தானா கேட்க போகிறேன்? நீ 10 கோடி தரலை, என்னை மனசெல்லாம் வீங்கிருக்கு நான் சொல்ல போகிறேன்? நான் என்ன சொல்ல போகிறேன்? ஒழுங்கு ஆண்டவரை தேடு. உபவாச ஜபத்தில் உன் மூஞ்சை பார்க்கவே முடியலையே, எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, உபவாச ஜபத்துக்கு வான்னு சொல்லுவேன். எனக்குள்ள துக்கம் என்ன? கண்ட கண்ட இடங்களுக்கு அலைஞ்சு தெரியாத, முதல்ல ஆண்டவரோடு இணைஞ்சிருன்னு சொல்லுவேன். கண்ட கண்ட உபதேசங்களுக்கு செவி சாய்க்காத, சத்தியத்தோடு இணைஞ்சிருன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன் துக்கம் என்ன? பெரிய எனக்கு விசுவாசிகளை குறித்த துக்கம் என்ன? இதுதான் எனக்குரிய துக்கம். ஆமென். நீங்கள் யார் எனக்கு பில்டிங் ஃபண்டு தரல துக்கமா? 100% கிடையாது, கவலையே கிடையாது. நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் நடக்கும். பணத்தை குறித்து கவலையே கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே பாரம், இந்த பட்டணம் கொஞ்சம் கொஞ்சமாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியம் இந்த பட்டணத்தை விட்டு விலகி கொண்டு இருக்கிறதுல விலகி போகி விட்டது. டு தி பெஸ்ட் நம் சந்ததி, நம் குடும்பம், நம் சபை, நம் பிள்ளைகள் நாமாவது எழும்பி நின்று தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்து மெய்யான சத்தத்தின் வழியாய்
சத்தியத்தை அறிவோம். யோவான் 10:11-12 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 10:11-12 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். யோவான் 10:11-12 வாசிங்க. என்ன? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். வாசிங்க. சத்தமா வாசிங்க. மெய்ப்பனாய், சத்தமா வாசிங்க. மெய்ப்பனாய் இராதவன் என்னவா? ஆடுகள். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க விசுவாசிகள் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். வேதம் சொல்லுது ஒரு சர்ச் பாஸ்டர்னா அந்த சர்ச் பாஸ்டருக்கு ஆடுகள், சொந்த ஆடுகள் அப்படிங்கிற உரிமை இருக்குது. சில கள்ள பயிலுங்க சொல்லுவானுங்க, அது எப்படி பாஸ்டர், அது எப்படி விசுவாசிகளை உரிமை கொண்டாட முடியும்? உரிமை உண்டு. உரிமை இருக்க போய் தான் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுது. உங்க வீட்டு பிள்ளைக்கு சோறு போட முடியுமா? இல்லை ரோட்டில் உள்ள பிள்ளைக்கு சோறு போட முடியுமா? உங்க பிள்ளைக்கு தான் சோறு போட முடியும். வேதம் சொல்லுது சொந்தம் பாராட்டணும். ஒரு போதகர் விசுவாசிகள் மேல என்ன பாராட்டணும்? அப்போ ஒரு குறுக்க புகுந்து பேசதான் செய்வார். பாப்பா இந்த முடிவு தான் எடுக்கணும், தம்பி இந்த முடிவு தான் எடுக்கணும். சொந்தம் பாராட்டுறவன் அவன் டிசிஷனை பேசதான் செய்வான். சொந்தம் பாராட்டுறவன் காரியங்களை சொல்லதான் செய்வான். சொந்தம் பாராட்டாதவன் தான் அடி நைஸ் போல் அடி பழமா பேசிட்டு ஓடிடுவானுங்க துட்டை வாங்கிட்டு. அக்கறை இருக்கிறவன் நீ கொடுத்தாலும் சரி, நீ கொடுக்காட்டின்னு சரி, என்னானாலும் சரி, சொந்தம் பாராட்டுகிறது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது அவன் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு என்ன பண்ணுகிறானா? ஆடுகளை விட்டு ஒரே ஓட்டம் தான். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அப்போ ரோடு ஆக்சிடெண்ட் வந்து இதான் நடக்குது. செத்து போயிடுவாங்க. கேன்சர் வந்து செத்து போயிடுவாங்க. பேரலிட்டிக் அட்டாக் வந்து செத்து போயிடுறாங்க. இதனால தான் சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஜனங்களுக்கு ஏன் சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாதுகாப்பு இல்லாமல் இளம் வயதின் மரணங்கள், இளம் வயதின் நோய்கள், கொடிய நோய்கள், டெட்லி டிசீஸ் ஆஃப்டர் பிலீவிங் த கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் ஜாயினிங் இன் டு த சர்ச். ஏன் இப்படிப்பட்ட ஓனாய் பீறி போடுகிற அனுபவங்கள் விசுவாசிகளுக்குள்ள வருதுன்னா, உத்தரவாதம் இல்லாத இடங்கள், சொந்தம் பாராட்டாத இடங்களில் நிச்சயம் இது நடக்கும். உங்கள் கண்கள் வெகு விரைவில் இதை காணும். ஆதலால் தாவீது சொல்ற மாதிரி, நீதிமான் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு என்னைய போல மெதுவா இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற பாதுகாப்பை நான் இழக்க மாட்டேன். என் ஃபேமிலி மேலே இருக்கிற கவரிங்கை நான் இழக்க மாட்டேன். என் சர்ச் மேலே இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை நான் இழக்க மாட்டேன். என் குடும்பத்துக்கு மேலே இருக்கிற பாதுகாப்பை நான் உடைக்க மாட்டேன். என் எல்லைகளை கர்த்தர் வச்ச பாதுகாப்பை நான் உடைக்க மாட்டேன். எத்தனை பேர் கையை தட்டி அலையிலியா சொல்றீங்க? சத்தமாக கையை தட்டி அலையிலியா சொல்லலாமே. நம்ம வாழ்க்கையில் இன்னையாவது ஒரு டிசிஷன் எடுங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு தேவை ரட்சிப்பு. வாசல் கரெக்டான வாசல் நம்ம நிற்கிறோமா? நம்ம ஹார்ட், நம்ம சோல் சரியா அந்த ரட்சிப்புக்காக தான் வாஞ்சிக்குதா? நம்முடைய இருதயம் அந்த ரட்சிப்புக்காக தான் நிற்குதா? உலகத்துக்காக நிற்காம, உலக காரியங்களுக்காக நிற்காம, உலக பணத்துக்காக நிற்காம, தேவனுக்காக தான் நம்ம சோல் கரெக்டாக நிற்குதா? மேட்ச் பண்ணி இன்னைக்கு நீங்க பாருங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிச்சயம் கூட தருவார். எத்தனை பேர் கையை தட்டி அலையிலியா சொல்லலாமே. உங்க லைஃபை விட்டு மணி மைண்ட் செட்டை மாத்துங்க. ஆமென். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ரகசியம், எனக்கு பண ஆசை கிடையவே கிடையாது, மணி மைண்ட் செட்டே கிடையாது. எனக்கு என்ன கால்குலேஷனும் தெரியவே தெரியாது. இதை செஞ்சால் அவ்வளோ வந்துடும், அதை செஞ்சால் இவ்வளோ வந்துடும், அங்கே பார்த்தா இவ்வளோ கிடச்சிரும், இங்கே ஜோமனா அது வந்துடும், அவங்கள பார்த்தா இது கிடச்சிரும். இந்த மைண்ட் செட்டே கிடையாது. நான் விவரம் அறிஞ்சு நான் ஊழியத்துக்கு வந்த நாள்லது இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் ஒரு நாள் கூட ஒரு ரூபா கூட எனக்கு குறையா விட்டதில்லை. அது சின்ன தேவையா இருக்கலாம், பெரிய தேவையா இருக்கலாம். நான் எப்பவுமே ஆண்டு சொல்றேன் ஒரே ஒரு காரியம், ரட்சிப்பின் அனுபவம், அந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுத்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்கட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை ஒருத்த மாறுபாடா பேசுறானா அவன் என் வீட்டில் உட்கார விட மாட்டேன், எந்திச்சு வெளியே போக விட்டுருவேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் இல்லாதவன் எனக்கு தேவை கிடையாது. எவனாவும் இருக்கட்டும், எவ்வளவு இருக்கட்டும், எவ்வளோ க்ளோஸ் ஆனவனா இருக்கட்டும், சொந்த ரத்தமாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அவனுக்கு இடம் கிடையாது.
அவன் என் வீட்டு பாத்திரத்தில் கை நினைக்க முடியாது, கை நினைக்கவும் கூடாது. இந்த வாழ்க்கை கர்த்தர் தந்த வாழ்க்கை. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த மனநிலை, இந்த சிந்தனையை வளர்த்துக்கோங்க. உங்களை உலகத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, உங்களை மகிமைப்படுத்தி, உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8109096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.